அந்த மாதிரி. எங்க அம்மா வந்து ஒரு பழக்கம் இருக்கு அம்மாவுக்கு. பொழைச்சு முழைச்சு கிடந்தா அப்படின்னு சொல்லுவா. எனக்கு வந்து அப்போ புரியவே இல்லை இது. பொழைச்சு கிடந்தா அப்படின்னு. அப்புறம் சங்க வேலையில போனப்புறம் இந்த கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயம் புரிய ஆரம்பிச்சது. அப்புறம் கீதைக்கு வந்தப்புறம் இது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அப்படின்னு தோணித்து. அது உள்ள உணர்ந்து சொன்னாளான்னெல்லாம் எனக்கு தெரியாது. பொழைச்சு கிடந்தா அப்படின்னு ஒரு பழக்கம். நாளைக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். பொழைச்சு கிடந்தா பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நாளைக்கு நாம காலம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா நம்ம வார்த்தைய சொல்றோம். அஷ்யூரன்ஸ் குடுக்குறோம், வாக்குறுதி. கவலைப்படாத, நாளைக்கு பண்ணிடலாம், இத முடிச்சிடலாம் அப்படின்னு. அந்த மாரி சப்த பிரயோகங்கள், அந்த மாரி வார்த்தை அ அந்த மாரி வார்த்தைகள் சட்டுன்னு நம்ம நம்ம அவரவர் இதுல விச் இஸ் கான்ட்ரா எதிர்ப்பதமா இருக்கு ஆன்மீகத்துக்கு. நெறைய வரும். நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இது டிஸ்கஷனுக்கான பாயிண்ட்ன்னு சொல்லல. நான் கூட இன்னைக்கு ஒண்ணுமே தோணல எனக்கு. யாராவது நம்ம கிட்ட கவலைப்பட்டு பேசுறச்ச, ம். நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னுவான். ஆ, நான் இருக்கேன். நான் இருக்க பயமே என்ன? ஆமா. ம். அந்த சமயத்துல சொல்றவாளுக்கு வேணா அது கம்ஃபர்டபுளா இருக்குமே தவிர, அது எவ்வளவு ஹாலோவான வார்த்தை ம். அப்படின்றது யோசிச்சு பார்த்தா புரியுது. ஃபாலோ. ஆமா. கரெக்ட். ஆனா அப்படி யோசனை பண்றாரு அவரு, பேசுற ஆளு. யோசனை பண்ணலைன்னா அது அகங்காரம் ஆயிடும். அவருக்கு ஆன்மீக இன்ட்ரோடக்ஷன் இருந்தா, எங்கேயோ ஒரு இடத்துல உள்ள நெருடும். நான் இப்படி சொல்றேனே அப்படின்னு. அவருக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன் ஆன்மீகம்ங்கிற விஷயத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் இருந்தா, அவருக்கு இந்த மாரி ஒரு வார்த்தைய சொல்லும்போது சட்டுன்னு நெருடும் உள்ள. ம். நான் இருக்கேன். சந்தர்ப்பவசமா நம்ம வந்து யாரோ ஏதோ நம்ம ஏமாத்தி பண்றாங்கச்சு, எனக்காக இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லச்சு, அதுலயும் ஒரு நீ எனக்கு இஃப் யூ க்ளோஸ் டு மீ, இஃப் யூ வேல்யூ மீ, டூ திஸ் ஃபார் மீங்கிற மாதிரி அதுவும் ஒரு எமோஷனல் த்ரெட் மாதிரி தான் பண்ண வைக்கிறோம்ப்பா. அந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷனுக்கு யாரோ கூப்பிடுறா, ஒருத்தருக்கு போறதுக்கே மனசு இல்லைங்கறச்சு கூட எனக்காக நீ வா அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட அதுலயும் கனெக்ட் தானேப்பா ஆக்சுவலி அது. எனக்காகவான்னு. அது சரி. நான் சொல்றது ஒரு ஆன்மீக கருத்துக்கு. நான் இருக்க பயமேன்னு சொன்னான். நான் இருக்க இவன் இருக்கிற இடத்துலலாம் எல்லாம் சரியா நடக்கிறதான்னு அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு உலகத்துல, என்னென்ன விஷயம் நடக்கிறது. நம்ம என்னமோ பெரிய மலை மாதிரி நினைப்பு ஆ, நான்றது. அது அந்த அர்த்தம்ல நீ சொல்றது அதுக்குள்ள வரலையே பிரதிபா. புரியுது புரியுது. இப்போ ஆ, நீங்க சொன்ன கான்டெக்ட் புரிஞ்சுது எனக்கு. ஆனா ஓகே ஓகே. ஞானத்துக்கு எதிர்ப்பதமான வார்த்தை. ஓகே. பிள்ளையார் சதுர்த்திக்கு நான் இன்னைக்கு பிள்ளையாருக்கு நான் 1008 1008 கொழக்கட்டை பண்ணினேன் சதுர்த்திக்கு. அப்பா! 1008 கொழக்கட்டை செஞ்சு பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாரி பேசும்போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் உள்ளூர ஒரு சிரிப்பு வரும். 1008 நமக்கு தான் 1008, 108, 8 இந்த வித்தியாசம் எல்லாம். அவனுடைய லம்போதரன் மிகப்பெரிய பானை வயிறு கொண்டவனுக்கு இந்த 1008 எந்த மூலை? நம்ம அப்படி யோசனை பண்ணும்போது, நம்முடைய இந்த தீவிரம் சட்டுன்னு குறைஞ்சிடுறது. நாம ரொம்ப வேகமா நாம செஞ்சத அ சொல்லும்போது, இந்த ஒரு யோசனை ஆன்மீக யோசனை வந்த உடனே நம்முடைய அந்த வேகம் கொஞ்சம் குறைஞ்சிடுது. அந்த மாரி விஷயங்கள். ம். நெறைய இருக்கு. சொல்லுங்க. நீங்க யோசனை பண்ணுங்க. டாக்டர் சொல்லுவாரு இந்த மாரி. "கவலையே படாதயா" அப்படின்னு. ம். எங்க அண்ணா வந்து ஆ. ஏதாவது ஒரு நம்ம சோகத்தப்போ நம்ம கஷ்டத்தை போய் சொன்னானா, நான் இருக்கேன்டி கவலைப்படாத அப்படின்னுவான். அப்போ அந்த டயத்துக்கு ரொம்ப அஷ்யூரிங்கா இருந்தது.
அஹ், பட் என்னோட ஒரு 37 38 வயசுல எனக்கு கஷ்டம் வரதுக்கு முன்னாடி எங்க அண்ணா போய் சேர்ந்துட்டான். ஓ. அப்புறம் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன், நான் இருக்கேன் நானே இருந்தான். ம். எங்க அப்பா ஒரு வார்த்தையை சொல்லுவார் அடிக்கடி, நான் போனாதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவன் எல்லா அப்பாவும் சொல்ற வார்த்தை அது. நான் போனாதான் நான் யோசனை பண்ணி பார்ப்பேன், என்ன ஆயிடும் ஒரு கால் இவர் செத்து போயிட்டாருன்னா என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பார்ப்பேன். சிரிப்பு வரும். ஒண்ணுமே ஆகலையே. எத்தனையோ பேர் வந்தா, எத்தனையோ பேர் போனா, ஒண்ணுமே ஆகலையே. இதே நம்ம இந்த டாபிக் விளையாட்ட சொன்னா கூட இது ஒரு வகையில அகங்காரத்துடைய இதுதான், கண்டினியூஷன் தான். ஆனா இந்த இந்த பார்வையில நம்ம பேசுவோம். இந்த மாதிரி நம்ம பிரயோகம் யோஜனை இது யூஸ் பண்ற இந்த மாதிரி வார்த்தைகள், கண்ணோட்டம், அதுல அது வந்து எங்கோ ஆத்ம ஞானத்துக்கு முரண்பட்டு. ம். இந்த ஜூம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இப்ப எல்லாம் வந்து டிஸ்கோர்ஸ் எல்லாம் பண்றா இல்லையா, சின்ன சின்ன கூட்டத்தை எல்லாம் கூட்டி வச்சுட்டு ம், ம். அது மாதிரி பண்ணி முடிக்கிறச்ச நம்ம அந்த கிளாஸ் போயிட்டு வந்து தனியா போன் பண்ணி நான் எப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்பா. ஆ. ஓ. ம். எப்படியுமே அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டா நம்ம நிச்சயமா நன்னாதான் சொன்னேன்னு சொல்லி ஆகணும், வேற ஒண்ணும் பதிலே ஒண்ணும் இருக்க முடியாதுன்னு நான் வச்சுக்கோங்களேன். வெறும் சிரிப்பேன். இந்த மாதிரி எப்படி இருந்தது சமையல், இல்லைன்னா நம்ம இப்போ சங்கத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஸ்பீச் இருந்து நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன்னா மேடையில் வந்து, எப்படிப்பா பரவாயில்லையா, நான் சுமாராக பேசுவேன்னா அப்படின்னு சொல்லுவார். நான் வெறும் சிரிப்பேன், அவ்வளோதான். அது பதில் என்ன சொல்றது, சொன்னா பொய். சொன்னா ஆமா. பதில் சொன்னா அது பொய் ஆகும். அது எப்படி பதில் சொல்றது? நீ ஆமா. சௌக்கியமா அப்படின்னு கேட்பேன். எனக்கு உடனே, எனக்கு இன்னைக்கு தெரியாம உள்ள ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோ, நான் சௌக்கியம்னு சொன்னா பொய் தானே அது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆ, சொல்லி நீ ஏதோ சொல்ல இல்ல, வந்தீங்க. இதுல நாமளும் விதிவிலக்கு இல்ல, நம்மளும் அப்படிதான் பண்றோம். என்னது? சட்டுன்னு என்னமோ சொல்லு. தோணலையப்பா எதுவுமே. என்னம்மா? சட்டுன்னு எதுவும் தோணவே மாட்டேங்கிறது இந்த தோணல. டாபிக்கு எனக்கு. ஆமா. நம்ம ஒரு கண்ணோட்டத்துல பேசிட்டு அது இன்னொரு கண்ணோட்டத்துல வேற விதமா நடந்தது. எங்க அத்தைகள் வந்தாங்க வீட்டில். அவ வந்து உடம்பு சரியில்லாம கடைசி 2 3 நாள் அதுல இருக்கிற. என்ன பண்றதுமா, எல்லாம் கர்ம கர்ம வினை அப்படின்ட்டா. சிச்சோ, நான் மட்டும்தான் பாவம் பண்ணிருக்கேனா? எனக்கு மட்டும்தான் கர்ம வினையா? இவரெல்லாம் ஒண்ணுமே பண்ணலையான்னு ஒரே கோபம் அன்னைக்கு. கர்ம வினை. ஃப்ரீஸ் ஆயிட்டா வருது. ஓகே, வந்துட்டார் வாபஸ். வந்துட்டார் மாமா. ஜி, நீங்க சொல்றது கேட்கல எங்க யாருக்கும். அப்பா பேசிண்டா இருக்கார். இல்ல, நான் சும்மா சொல்றேன். இல்ல, ஸ்டார்டட் டு ரெக்கார்டிங்னு போட்டிருந்தது. இல்ல, அதனாலதான் சொன்னேன். நான் இது வந்தது, என்ன சொல்றது, ஃபோன் வந்தது உடனே இது டிஸ்கனெக்ட் ஆயிடுது. அங்கே ஹாட்ஸ்பாட் கொடுத்த ஃபோன்ல. இங்க சிக்னல் ரொம்ப மோசமா இருக்கு ஸ்ரீலங்கால. நம்ம நாடு ரொம்ப ரொம்ப மேல இருக்கு இந்த விஷயத்துல. நீங்க இன்னும் அங்கதான் இருக்கேளா? ஆமா, இப்ப எங்க இருக்கேள் ஸ்ரீலங்கால? அடுத்த வாரம் வருவேன். அடுத்த இல்ல, இப்ப எந்த ஊர்ல இன்னைக்கு இருக்கு? இங்க வந்து இப்போ அங்கே நான் நேத்து கிழக்கு கடற்கரை போயிருந்தேன், மட்டக்களப்பு அங்கெல்லாம். இப்போ வந்து ஓஹோ. மேற்கு கிழக்கு கொழும்பு பக்கத்துல ஒரு இடத்துல இருக்கேன். இன்னும் ஓ, சரி சரி சரி. கொழும்பு கேபிட்டல் சிட்டி, இங்கேயே சிக்னல் அவ்வளோ மோசமா இருக்கு. நான் செய்ய கட் ஆயிடுது.
ம். யாரும் பார்க்கல. என்ன? மாமா ஆ. இப்போ இல்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னா இப்ப என் பெரியவனோட போறேன்னா நான் போகணும்டா டைம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா அம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்வான். அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ்ன்னு சொல்லாமோன்னு கூட தோன்றது. ம். ஏன்னா எதுவுமே நம்ம கையில இல்லையே. டிராபிக் இருக்கு அது எல்லாம் இருக்கு நமக்கு இல்லையா? இது ஒவ்வொரு க்ஷணமும் ஞாபகம் வருமா என்ன? நம்ம பாட்டுக்கு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை இந்த ஆஹ் வார்த்தையை சொல்லிட்டு அப்புறம் வேணா ஞாபகம் வரும். சரி சரி. இது நம்ம ஸ்ரீலங்கா நான் வரச்சையே அன்னைக்கு தான் நம்ம 4ஆம் தேதி கிளம்பினோமா. அன்னைக்கு அவர் ஆத்துக்கார் ஊர்ல இருந்து வரல. நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன் அப்பா வரணும்டா இன்னைக்கு வந்துடணும் வந்துடணும்ட்டு. எல்லாம் பாத்துக்கலாமா அப்பா வந்துருவாமா அப்படி இல்லாட்டி கூட நாங்க 2 பேரும் இருக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். நார்மல் அப்ப வந்து எனக்கு இது ஓகே அது சரி சரி. வேணுமே. அது இருக்கணும் நிச்சயமா. அந்த ம் கமிட்மெண்ட் இருக்குல்ல அதுல. அது ஆமா. அப்புறம் நம்ம ஏர்போர்ட்ல இருக்கிறச்சே 5 மணிக்கு அவர் வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் சரி நம்ம தைரியமா போகலாம் அப்படின்ற இது வந்தது. அது வரைக்கும் உள்ளுக்குள்ள இது 2 பசங்களும் தான் அதுதான் முதல் தடவை ஆனா அந்த அப்படி ஃபேக்டருக்கு நம்ம இடம் இருக்கும். கொடுத்துட்டே இருக்கணும். இது நாம நினைக்கிற மாதிரி நடக்கும் இல்ல. ம், நான் இந்த தடவை ம், பாஸ்போர்ட் வரல, சரி, நான் இல்லாம நீங்களாம் போயிட்டு வாங்கன்னு அந்த அளவுக்கு யாரால முடியும்? நீங்க கேன்சல் பண்ணா இவ்வளவு பணம் போகும். நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. டாக்ஸி ரெடியா இருக்கு. போய் சுத்திட்டு திரும்பி வாங்க. போயிட்டு அப்படின்னு ரெடி ஆயிட்டேன். அதுக்கு பேசிட்டேன். கடைசி வரைக்கும் வரலையே. அப்ப அது கடைசி 2 நாள் 3 நாள் இருக்கும்போது வந்தது. ஸோ இந்த ஒரு ஃபேக்டர் நம்ம லைஃப்ல அதில் தான் நமக்கு கொஞ்சம் இது உதவி பண்ணுறது. அதனால சில பேர் என்ன சொல்கிறான், இது ரொம்ப அதிகமாக இருந்தால் நம்ம ப்ராக்டிக்கல் உலகத்தில் ஒரு ஃபோர்ஸாக வேலையே செய்யறதில்ல, பிடிவாதமே இருக்கிறதில்ல. சரி நடக்கட்டும், என்ன நடக்கிறதோ நடக்கட்டும்னு விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு குறை சொல்கிறாங்க. ஆமா. அதாவது நம்ம வந்து பகவான் இருப்பான், என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும் அப்படின்னு சொன்னானா நிறைய பேர் கோவம் வந்துடுது. அப்படின்னா நம்ம முயற்சியே பண்றதில்ல. நம்ம நாடே அதனால முயற்சியே பின்தங்கி. ஆமா, நீங்க முயற்சியே பண்றது இல்ல, அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் சூடு சொரணையே இல்ல. ம். அது 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 எல்லாம் மீறி போயிடுறது அந்த வார்த்தைகள்லாம். ம். ஆமா. நம்ம வந்து பிராமின்ஸ் எல்லாம் வந்து யாரையும் வந்து தட்டி கேட்கறதே கிடையாது. அவனுக்கு ஒரு நாள் பனிஷ்மெண்ட் கொடுப்பான் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். ம். அது ஏன் நீங்க ஏன் எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்ல? உங்களுக்குள்ள ஏன் ஒரு கட்டுப்பாடே இல்ல, ஒரு க்ளோஸ்னஸே இல்ல அப்படின்னு ம். சொல்லிட்டு அப்படி ஒரு பேச்சும் இருக்கு. ஆமா. அதனால ஒவ்வொரு கணமும் நம்மளால இப்படி ஆன்மீகத்தை நடுவுல கொண்டு வர முடியாது. பிராக்டிக்கல் உலகத்துல அவர் சொன்னாரு, இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு ஒரு சிஷ்யன் வந்தான். கங்கையை கிராஸ் பண்ணி நான் வந்து போட்டில் படகுல வரும்போது ரொம்ப மோசமா உங்களுக்கு எதிராக பேசுனாங்க அப்படின்னு. அப்போ நீ வந்து திரும்பி அடிச்சு பேசியிருக்கிறதானே அப்படின்னு இவர் சொல்றாராம். அப்புறம் இன்னொருத்தர் அதே போல சொல்றான், இன்னைக்கு நான் வந்து இந்த மாதிரி பேசிட்டா நான் அடிச்சிட்டேன் அவனை அப்படின்னு. நீ அமைதியா இருக்கணும், ஊர்ல ஒவ்வொருத்தன் ஒரு மாதிரி பேசுவான், அதுக்கு நீ எதுக்கு இது பண்ற அப்படின்னு சொல்றாராம். அதே ராமகிருஷ்ண பரமஹம்சர் 2 சிஷ்யர்களுக்கு வெவ்வேறு விதமா சொல்றார். அப்போ இது வந்து நம்ம பிராக்டிக்கல் விஷயத்துல இப்படித்தான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் நம்மளால ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியுமான்னு. ஒவ்வொருத்தர் அவரவர் சுபாவப்படி தான் இருப்போம். அந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் எழுதுறான் பாருங்க, நீங்க ஒரு நல்ல ஹிந்துவா இருந்தா இதை ஃபார்வர்ட் பண்ணணும். அது என்னடா, அது என்னுடைய நல்ல ஹிந்துக்கு நீ சேலஞ்ச் விடுற, இதை ஃபார்வர்ட் பண்ணலைன்னா இதுவாயிடுமா? ஃபார்வர்ட் பண்ணினா இந்த வேலை நடக்குமா? பங்களாதேஷோட பிரச்சனை தீர்ந்துருமா? ஆனா அவருக்கு தோன்றது, நல்ல ஹிந்துவா இருந்தா இதை நீங்க 100 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படிமா. சிரிப்பு தான் வருது கடைசியில். ஆனா நம்ம நம்ம சுபாவப்படி தான் நம்ம இருந்திருக்க முடியும். அது ஸ்டாண்டர்டா ஒரு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணணும்
அதே பாரதியார் கூட இருந்தார், வாஞ்சியும் இருந்தான். அதே அமைதியில் இருக்கிற கோபாலகிருஷ்ண கோகலே அவங்களும் இருந்தாங்க. லோக்மான்ய திலகர் அவர் ஆவேசமாக எழுதுவார், ஆனால் திரைக்கு பின்னால் தான் இருந்தார், நேருக்கு வந்து பங்கெடுக்கல. எப்படி நம்ம இதுதான் சரின்னுலாம் எப்படி சொல்ல முடியும்? அதை நான் சொல்ல, சாதாரண நம்முடைய டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து பீமனுடைய ஒரு கதை இருக்கு இல்லையா? பீமன் வந்து இந்த மாதிரி இந்த யுதிஷ்டிரன் எல்லாரும் உட்காந்துருக்கான், வெத்தலை சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு பெரிய அஸ்வமேத யாகம் நடந்தது. ஆயிரக்கணக்கான பேருக்கு தானம் கிடைச்சது. சாப்பாடு போட்டார். கடைசியாக அமைதியாக உட்காந்துருக்கும் போது ஒருத்தன் வரான். வந்து கேட்டு வாட்ச்மேன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, சாப்பாடு இங்கே ஏதாவது அஸ்வமேத யாகம் நடக்கிறதேன்னு சொல்லிட்டுன்னு. நாளைக்கு வர சொல்லுன்னாராம் யுதிஷ்டிரன். நாளைக்கு இப்போ தானே எல்லாம் முடிச்சிட்டோம், நாளைக்கு வர சொல்லுன்னாராம். உடனே பீமன் வானத்துக்கு போய் மொட்டை மாடிக்கு போய் டகாரா அடித்தான். அடித்து, எதுக்குடா டகாரா கொட்டுற, இப்போ அரசன் சார்பாக என்ன நோட்டிஃபிகேஷன், மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கு, ஒன்றும் சொல்லலையே, நான் தான் எதுக்கு அடிக்கிறேன்னு சொன்னான். இல்லை, எங்கள் ராஜா வந்து காலத்தை ஜெயிச்சிட்டாரு, அதை மக்களுக்கு அறிவிக்கணும்னு சொன்னார். உடனே யுதிஷ்டிரன் போய் ஒரு ஆளை அனுப்பி அவனை கூட்டின்னு வா, அவனுக்கு தானம் கொடுத்துருவோம், என்ன வேணுமோ கொடுப்போம் அப்படின்னு கூப்பிட்டாராம். நாளைக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. இது ரொம்ப ஐரானிக்கலா இருக்குல்லப்பா. நம்மளுக்கும் தெரியும் அசாஸ்வதம், அடுத்த க்ஷணம் அன்சர்டனிட்டி இஸ் சர்டன்னு தெரிஞ்சிருந்தாலும் ஐரானிக்கலி நம்ம லைஃப் எல்லாருமே பிளான் பண்ணி ஒரு ஹோப்ல ப்ராக்ரஸ் ஆயிண்டு. திஸ் இஸ் வெரி சர்ப்ரைசிங் அப்பா ஆக்சுவலி. இன்னொரு விஷயம், நீங்க அடுத்தவனுக்கு நடக்கிறது எனக்கு நடக்காதுன்னு நினைக்கிறோம், அதுவும் ஒரு விஷயம் இருக்கு. பாவம்ப்பா, அவன் பாவம், அவங்க அப்பா செத்து போயிட்டாரு, பாவம், சின்ன வயசு பாவம் அப்படிமா. என்ன நடக்க போகுது யாருக்கு தெரியும்? யாருக்கு அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஆனால் இவன் கன்சோல் பண்ணுவான், போயிட்டு சுடுகாட்டில் போயிட்டு வந்த போதோ, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, ஏன்பா எல்லாரும் அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு பெரிய பணம் இழந்துட்டாங்களே, நீ போடுறேன்னா, அவங்களாம் தப்பு பண்ணாங்க, கரெக்டாக கணக்கு போடல, நான் கணக்கு போட்டு பண்ணியிருக்கேன், நான் ஜெயிப்பேன் அப்படின்பா. சிரிப்பு தான் வரும். எப்படி அடுத்தவனுக்கு நடக்கக்கூடியது ஊர் முழுக்க எல்லாருக்கும் நடக்கக்கூடியது நமக்கு நடக்காது, இல்லை ஊர் முழுக்க எல்லாருக்கும் நடப்பது எனக்கு நடக்கக்கூடாது. நாளைக்கு தண்ணி பிரச்சனை, தண்ணி சப்ளை இல்லைன்னு உடனே வீட்டில் ஒரு சின்ன டம்ளர்லேருந்து எடுத்து அண்டா வரைக்கும் எல்லாத்துலேயும் தண்ணி ரொப்பி வச்சு நம்ம மட்டும் ஊருக்கு பிரச்சனை வரும்போது நம்ம மட்டும் நம்மளை காப்பாற்றிடணும். அது எப்படி? அன்னைக்கு நான் மட்டக்களப்பில் உட்காந்துருக்கும் போது சமுத்திர கரையில் இருக்கேன், 100 அடியில் சமுத்திரம் இருக்கு, சுனாமி வந்த சமுத்திரம், நல்ல சூறாவளி காற்று, மேலே இருக்கிற கூரை, சிமெண்ட் கூரை அடிச்சு போகிறது, அப்படிப்பட்ட காற்று. நான் கற்பனை பண்ணி பார்த்தேன், இப்போ தண்ணி வந்தா என்ன ஆகும், சமுத்திரம் உள்ள வந்தா என்ன ஆகும்னு. எந்த ஹைட் வரைக்கும் வரும்? நம்ம இங்க வந்திருக்கோம், நம்ம எடுத்துன்னு ஓடணும்னா எதை எடுத்துன்னு ஓடணும்? லேப்டாப் எடுத்துன்னு ஓடணுமா, உயிரை காப்பாற்றி ஓடணுமா அப்படின்னு நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரி சமயம் நம்ம வந்து நம்மளை ரொம்ப ஏதோ பெரிய உயர்வா நினைச்சாதான் நமக்கு ஒன்றும் நடக்காது. நடந்ததுப்பா, அது ஏதோ வந்தது, ஆனா நமக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் தான் அது. நிச்சயமா பொய்யான கற்பனை தான் அது, பொய்யான ஒரு தனக்குத்தானே நம்பிக்கை, நடக்காது அப்படின்னு. அதே மாதிரி மற்றவங்களுக்கு நடக்கக்கூடியது எனக்கு நடக்கக்கூடாது, அந்த மாதிரி பிரார்த்தனை பண்றது. ஒரு முழுக்க கொரோனா இருக்கு, நம்ம பாட்டுக்கு போறோம், அப்ப நமக்கும் வர வாய்ப்பு இருக்கு. அங்கே இப்போ கேஸ் சிலிண்டர் இல்லாமல், ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போனாருன்னா, சரி நாளைக்கு ஒரு கால் நான் எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போகும்போது ஆக்சிஜன் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதுக்காக பிளான் பண்ணலாம். பிளான் பண்ணலாம்னா நிச்சயம் வரும்னே தெரியாது, வந்தா அப்போ அதான் இது வந்து. ஆனால் நம்மளை நாமே மேலே சின்ன ஒரு பொய்யான போர்வை போத்தி நம்மளை கவர் பண்ணிக்கிறோம். நான் வந்து அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு குரு ஒருத்தர் இருந்தாரு, ராமு, அவர் பேரு
ராமநாராயணன்னு பேரு. ம். அவர் வந்து கிளாஸ்ல வந்த உடனே எல்லாரையும் என்னென்ன ஒர்க் பண்றா அப்படின்னு கேட்டாரு. நான் இன்சூரன்ஸ் கன்சல்டன்டா இருக்கேன். ஒருத்தருக்கு அவர் கொஞ்சம் ஷார்ப் டங், அவருக்கு ஷார்ப்பா பேசிடுவார். ஆ, நான் இன்சூரன்ஸ் கன்சல்டன்டா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க பண்ற தொழிலுக்கும் இங்க வந்ததுக்கும் கான்ட்ரடிக்டரியா இருக்கு. ஏன்னா ஆ. இது அஸ்ட்ராலஜி, இது முழுக்க முழுக்க ஆன்மீகம். நீங்க நாளைக்கு போனா அவளுக்கு சொத்து சேர்க்கறத பத்தி நீங்க இது பண்ணியிருக்கேள். நான் சொன்னேன், நான் ரெண்டும் பண்றேன். அது மாதிரி நான் ரெண்டும் பண்றேன், மெடிக்ளைமும் பண்றேன் அப்படின்னா. பாருங்க, அப்பவும் பாருங்க, நீங்க பண்றத பத்தி மட்டும்தான் பேசுறீங்க ஆ. அப்படின்னு சொன்னார். ம். நான் கொஞ்சம் சிறுமையா ஃபீல் பண்ணேன். சரி விட்டுட்டேன், ஏதோ பெரிய பேசுறாரு, விட்டுட்டேன், அப்படியே விட்டுட்டேன். ம். ம். அப்புறம் ஒரு 10-15 நாள் கழிச்சு அவர் என்ன பண்ண, எல்லாரும் கிளம்பி போன அப்புறம் ஒரு 2 நிமிஷம் இருங்கோ அப்படின்னு சொன்னாரு. ம். இவர் எதுக்கு என்ன இருக்க சொல்றேன்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் இருந்தோடனே, நீங்க மெடிக்ளைம் பண்றேன்னு சொன்னேன்ல, நீங்க ஆத்துக்கு வாங்க நாளைக்கு அப்படின்னாரு. ம். என்னத்துக்குன்னு பார்த்தா, அவர் மெடிக்ளைம் எடுத்துக்கிறதுக்கு. சரி, நான் சும்மா இல்லாம சரிதான் மெடிக்ளைம் எடுத்துக்கிறாரு, மத்த இன்சூரன்ஸும் போட்டு பாராக்கும் சொல்லிட்டு எல்ஐசிலோட போட்டுக்கலாமே, 80CCC உங்களுக்கு ஃபுல் டாக்ஸ் டிடக்ஷன் கிடைக்குமே அப்படின்னு சொன்னேன். ம். உடனே அதுக்கு அவர் என்ன சொன்னார், அதெல்லாம் எப்பயோ கவர் முடிஞ்சு போயிடுச்சு எனக்கு அப்படின்னாரு. அதாவது இவர் கம்ப்ளீட்டா எல்லாம் எடுத்துட்டார், கம்ப்ளீட் எல்ஐசியும் எடுத்துட்டார், மெடிக்ளைம் போட்டுக்க போறார். ஆனா இந்த ஒரு 100 பேர் இந்த ஹால்ல என்ன ரொம்ப சிரமப்படுத்தி பேசிட்டு எனக்கு அப்படியே பிரமிப்பா இருந்தது. அவர் அப்படி பேசின உடனே பேசறச்ச கூட அப்படி இல்ல, சரி ஏதோ அவர் சொல்றது கரெக்ட்னு தோணித்து. அப்புறம் கூப்பிட்டு என்ன தனியா மெடிக்ளைம்க்கு ஆத்துக்கு வா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி மிரண்டு போய் பார்த்தேன் நானு. அதான், அதாவது ஆன்மீக ஆக்சுவலி ஃபவுண்டேஷன் இல்லாம ஆன்மீக விஷயம் பேசுறது, ஆன்மீக ஃபவுண்டேஷனே இல்லை. அது இப்போ சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆ, பேசுறது ஒண்ணு, ஆனா செயல்பாடு அவரோட உள்ளுக்குள்ள வேற ஏதோ, ஆனா பேச்சு மட்டும் பிரமாதமா. ம். எனக்கு ஒரு பேஷண்ட் சாக கிடக்குறான், ஃபோன் பண்ணுறோம் அவருக்கு, இந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்கு, இன்னி ராத்திரியோட உயிர் போயிடும்னு தோணுது அப்படின்னு. நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அப்படி அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொன்னேன். நான் கேட்டேன் எப்படிலாம் நடக்காது அப்படின்னு. அப்படியே அதிர்ந்து போயிட்டாவே. ஏன்னா அதை ஃபேஸ் பண்ண விரும்பலை, சும்மா நம்ம ஒரு கவர் போட்டுக்க முயற்சி பண்ணுறோம். அதை ஃபேஸ் பண்ண அதை நீங்கள் சுட்டி காட்டும் போது அதிர்ச்சி ஆயிடுறது. நான் தட்சிணாமூர்த்திக்கு இப்போ தான் இப்போ என்ன சாத்தின்னு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இப்போ நம்ம இப்படி 4 பேர் சொன்னால் நமக்கு நாஸ்திகன் ஆயிடுவோம்னு தோணும் எனக்கு. என்னடா அது தட்சிணாமூர்த்திக்கு வெண்ணெய் சாத்தி கூட நடக்கலை, இவர் செத்து போயிட்டார் பாரு அப்படின்னா பாரு, என்னது வேஸ்ட்டு தானே இது அப்படிங்கிற மாதிரி நாமே நாஸ்திகனாக மாறிடுவோமான்னு கூட தோணும். இப்போ நம்ம இந்த எனக்கு மாதிரி நிறைய தடவை வார்த்தை பிரயோகங்கள் நமக்கு ஆக்சுவல் ஞானத்துக்கு எதிராக இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள். ரொம்ப சந்தோஷம். ஏதோ சொல்ல வந்தேன் நீங்க. எனக்கு கூட நிறைய தடவை அந்த மாதிரி தோணிருக்கு. சில பேர்லாம் ரொம்ப தீவிரமா நான் ஒவ்வொரு பிறந்த நாள் நட்சத்திரத்தும் போதும் நான் ஆயுஷோமம் பண்ணிட்டுருவேன் அப்படின்னு. என்னைக்கோ ஒரு நாள் போய் தானே ஆகணும். அது எதுக்கு 65-60 வயசுக்கு மேல எனக்கு ஆயுஷோமம் பண்ணிட்டு எனக்கு ஒன்னும் புரியவே சரி, ஒருவேளை அவளோட நம்பிக்கை பக்தியோட உச்சகட்டமோ என்னமோ அப்படின்னு நினைச்சுப்பேன் நானு. எனக்கு அந்த மாதிரி நம்ப இல்லாதனால நம்ம சுவாமிய வேண்டிக்கிறோம், வேண்டல அதெல்லாம் வேற. என்ன வேண்டினாலும் நம்மளுக்கு என்ன கொடுப்பாரோ அதுதான் கொடுப்பார், என்ன நடக்கணுமோ அது மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற இதுதான் இருக்கணும் பேக் ஆஃப் த மைண்ட். நம்ம ஏதாவது பிரார்த்தனை பண்ணா கூட எது நடக்குமோ அது நடக்கும் அப்படிங்கிறது நமக்குள்ள கொஞ்சம் ஒழிஞ்சிட்டா, வெளியில வந்துட்டா நல்லது, நமக்கு நல்லது. நடக்கிறது நடக்கத்தான் போகுது, ரொம்ப எக்ஸைட் ஆக வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம் அப்படின்னு. அட் டைம்ஸ் என்ன மீறி கூட சொல்லிடுறேன். ரொம்ப அப்படியே பக்தி பெருக்கெடுத்து ஓடுறச்ச சும்மா அப்படிலாம் ரொம்ப அலட்டிக்காத, என்ன நடக்கிறதோ அதான் நடக்க போகுது, கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் எனக்கே தோணும் நான் ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கணும், இவ்வளவு இருக்க வேண்டாமோ அதுதான் அப்படின்னு வேண்டாம், தோணும். அதுதான் கூடாது. என்ன பண்றது, எல்லாரும் அவரவர் லெவல்ல பாவமா இருக்கு. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப கசப்பா இருக்கு, நிறைய பேருக்கு வாழ்க்கை, நிறைய பேர் வாழ்க்கை ரொம்ப கடுமையா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன துரும்பு புல்லு பத்திக்கிறதுக்கு, தனக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிறதுக்கு, மனசுல இருக்கிற பயத்தை போக்கிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வேண்டியிருக்கு.
அது பொய்யாவே இருக்கட்டும், பரவாயில்ல. நம்ம அதை ரொம்ப அதிகமா பொதுவா மேடையில் உட்கார்ந்து சுட்டி காட்டலாம், அந்த கருத்தை பேசலாம். ஆனா குறிப்பிட்ட விஷயம், நீ வந்து அவனுக்கு பொண்ணு பிறந்திருக்கு, அவன் வந்து ஏ எப்படியோ அது வந்து பிரியத்தானே போறதுடா, ஒரு நாள் சாகத்தானே போகுது அப்படின்னு விஷயம் அவனுக்கு அவசியம் இல்லை. அது உண்மையா இருந்தாலும், நம்ம நண்பர் ஒருத்தர் அந்த மாதிரி தான் கீதையில 2வது அத்தியாயம் கேட்டுட்டு போனாரு. அடுத்த 2-3 நாள்ல என்ன சந்திக்கும் போது சொன்னாரு, நான் என் பொண்ணு, அவளுக்கு 10 வயசு 11 வயசு பொண்ணு, அவளை பார்க்கும் போதெல்லாம் இவளும் இதுதானே, அழிஞ்சு போற ஒரு இதுதானே அப்படின்னு எண்ணம் வருது அப்படின்னா. நான் சொன்னேன், ஒன்ன நீ கண்ணாடியில பார்க்கும்போது எண்ணம் வருதான்னு கேட்டேன். அது அப்போ வந்தா நீ கேட்கறது கரெக்டு, அவளை பார்த்து ஏன் வரணும்? நல்லா இருக்கே, உன் தலைக்கு நான் மொட்டை போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிற மாதிரி நீ உனக்கு மெட்டை போட்டுக்கோ. இது மனுஷனுடைய எஸ்கேப் ரூட் இதெல்லாம். ஏன்பா பட் என்னோட கொஸ்டின் வந்து ஆஃப் ட்ராக் இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்களும் பிரேமா மாமியும் சொன்னீங்கல்ல, அந்த ஸ்பிரிட் ஆஃப் நடக்கிறது தான் நடக்கும், விதிச்சது நடக்கும் அப்படின்ற ரொம்ப அட்டிக்க கூடாதுன்றது புரியறது. அப்படி பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே நிஷ்கரணியா ஆயிடுவோம்ப்பா. இன்னொருத்தாளுக்கு ஒரு கஷ்டம்னு ஏதோ ஒரு ஒரு சிரமத்துல இருக்கா, நம்ம கண்ணெதிர்க்க ஏதோ ஒண்ணு நடக்கறச்சு, சரி அவ கர்மானுசாரமா நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு நம்ம தள்ளி வந்துருவோமோ அப்படின்ற கேள்வி தோன்றது எனக்கு தெரியல. ம். நான் இன்னும் டீப்பா கான்டெம்ப்ளேட் பண்ணி கேட்கல. பட் சட்டுன்னு தோன்றது, கர்மானுசாரமா நடக்க போறது, நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு எல்லாத்துலயுமே ஒதுங்குற ஆட்டிடியூட் வந்துடுமா? இல்ல அந்த ஸ்பிரிட் ஒதுங்குற மைண்ட். attitude-ன்னு இல்ல பிரதீபா. அது ம். எப்படின்னா நம்மளுக்கு பச்சாதாபம், நம்ம மனசுல இருக்கிற பச்சாதாபம் நிச்சயமா அவகிட்ட நம்மளுக்கு இருக்கும். ஓகே. ஆனா நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்றதும் அதுவும் நிஜம் தானே. ஏன்னா நம்ம வேண்டிக்கிறோம் சுவாமிய, நின்றா உட்கார்ந்தாண்டா இன்னைக்கு சாதம் சாப்பிடறதுல இருந்து எல்லாத்துக்கும் வேண்டிக்கிறோம், அத்தனையும் நடக்கிறது இல்ல இல்லையா? கட்டாயமா. கரெக்ட். அந்த வார்த்தையை சொன்னனே தவிர, பட் நம்ம மனசுல இருக்கிற ஈரமோ பச்சாதாபமோ அது குறையவே குறையாது. எதிர ஒருத்தர் கஷ்டப்பட்டா அத அதுக்கு அத அத நம்ம அவளுக்கு கன்சோல் பண்ணாம இருக்க மாட்டோமே. இல்லம்மா, ஓகே. ஓகே. சோ நம்ம இந்த கிட்ட ஸ்பிரிட் ஈரம் அத ஒண்ணும் குறைக்காதுங்கிறது. இல்ல, ம். ஈரம் குறையணும், ஈரம் இருக்குங்கிறதும் கேரண்டி இல்லை. அதுவும் அவரவர் சுபாவப்படிதான் இருக்கும். இவன் ம். மத்தவன் கஷ்டப்படுறத பார்த்து தான் கல் நெஞ்சனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாருமே கஷ்டமே இல்லாத ஏரியாவில் வாழ்ந்து கூட கல் நெஞ்சலா இருக்க முடியும். நம்ம சுபாவத்தை நல்ல மக்களுக்கு நம்மால, நான் என்கிட்ட கேட்பேன் இப்போ கூட ஒரு இடத்துல, நீங்க வந்து சேவை பத்தி, இந்த செய்யறத பத்தி தவறு, நான் சாப்பாடுக்கு அவனுக்கு சாப்பாடு குடுக்கறதோ, சாப்பாட்டுக்கு பணம் குடுக்கறதோ, நான் அவனுக்கு ஏதோ உதவி பண்றேங்கிற எண்ணத்துல இல்ல. எனக்கு இன்னைக்கு ராத்திரி எனக்கு தூக்கம் வராது, உறுத்தும். இப்படி கஷ்டப்படுறாங்களே பாவம். நம்ம அதனால என்னுடைய சுயநலத்துல தான் நான் அவங்களுக்கு பணத்த குடுத்து நானு போய் சாப்பிட்டுக்கன்னு சொல்றேன். என்னுடைய சுயநலம்னு சொல்லுவேன். இது வந்து நம்ம அதனால நம்ம கல் நெஞ்சனா ஆயிரணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நம்ம சுபாவப்படி தான் நாம இருக்க போறோம். ஆனா, பேக்கப் மைண்ட் எனக்கு இது இருக்கணும். நான் கொடுக்கறதுனாலயோ, நான் உதவி செய்யறதுனாலயோ, நான் பக்கத்துல இருக்கிறதுனாலயோ, நான் வாக்குறுதி கொடுக்கறதுனாலயோ இந்த பிரச்சனை தீராது. அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருந்தா தான் நல்லது. அத தாண்டி நம்ம செய்ய முடியறது தான் செய்யணும். இப்போ நேத்து கூட ஒரு ஒரு ஃபேமிலி யாரு பொங்கல்ல, அவ வந்து இந்த மாரி ஆம், எனக்கு டிஸ்டர்ப் ஆயிரும் ரொம்ப இந்த மாரிலாம் பார்த்தா. நான் நெறைய குடுத்துடுறேன். உடனே குடுத்துருவேன். என் கையில இருந்தா. தங்க நகைய கூட நான் கழட்டி குடுத்துட்டேன் ஒரு தடவ. அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், "நீ கொடுத்ததுக்கு அப்புறம் அவள ஸ்டடி பண்ணியான்னே. யாருக்கு நீ கொடுத்தியோ, அவ வாழ்க்கையில என்ன சேஞ்ச் ஆச்சுன்னு." அது நான் பண்ணல. அது அது தெரியாது. எனக்கு தோணவே இல்லன்னா. இது நல்லது, பரவால்ல. உன்னுடைய மனசுப்படி நீ குடுத்தாச்சு அந்த எமோஷன்ல. அதனால நம்ம வந்து இந்த மாரி யோசனை பண்ணினா உடனே ரொம்ப கல் மனசு ஆயிடுங்கிறது அவசியம் இல்ல. நம்ம பாட்டு நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். இப்ப மூச்சு இழுக்கிறோம். அடுத்த மூச்சு உள்ள வருமா வராதான்னு தெரிந்தே தானே மூச்சு இழுக்கிறோம். அடுத்த மூச்சு உள்ள வருமா? வராம நின்னு போச்சுன்னா போச்சே. அப்போ ஆனா கூட மூச்சு எடுக்கிறோமா இல்லையா? சாப்பாடு சாப்பிடுறோம். சாப்பாடு போயிட்டு இந்த தொண்டைக்குழிய தாண்டுமான்னு கூட தெரியாது. ஆனா கூட அதுக்காக சாமான் சேர்க்கிறோம், சமைக்கிறோம், எடுத்து வாயில போடுறோம்.
ஸோ இது நடந்துட்டே இருக்கும். ஆனா அடி ஆழத்துல இந்த விஷயம் நமக்குள்ள ஒழிச்சுட்டே இருக்கணும். இது வெளியில சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா அது தெரியல எனக்கு. நான் கரெக்டா சொல்ல தெரியல. ஆனா இது மரணம் எல்லா விஷயமே பாரு. நான் வந்து இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஆளு. எல்லாம் நம்ப மாட்டேன், அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ற ஆளு கூட தனக்கு ஏதாவது விஷயம் வரும்போது, இப்போ இந்த பிரேமா சொன்ன மாதிரி தனக்கு மெடிக்ளைமுக்கு கூப்பிட்டா மாதிரி தனக்கு ஒரு தலைவலி வரும்போது ஒரு மாத்திரை எடுத்து வாயில போடுறான். நான் கேட்டா, நீ மாத்திரையில் என்ன ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா நீ வயிற்றுக்குள்ள போடுற, அது எப்படி மூளையில போய் தலைவலியை நிறுத்தும், அதை பத்தி நீ என்ன யோசனை பண்ண, எப்படி இதெல்லாம் முழுக்க சயின்ஸ் படி நீ ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த மாத்திரையை போட்டியா அப்படின்னு கேட்டா, அவன் அதோட அவனோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா கன்விக்ஷன் இல்லை, சும்மா ஒரு கன்வீனியன்ட். நீ சொன்ன அப்போ பிரதிபா, கரெக்ட் கன்வீனியன்ட் அப்பா. புரிஞ்சுது. அனுகூலவாதம். அனுகூலவாதம் தனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற அதே விஷயத்துல. மாதிரி இந்த கும்பமேளா வந்தது. இது கும்பமேளா நடந்துட்டு இருக்கு இல்லையா? யாரோ ஒருத்தர் அன்னைக்கு வந்து இது பிரகாஷோட ஃப்ரெண்டு, அம்மா நீ ஏதாவது குடுக்கறியா, ஒன்னு ஏதோ டொனேஷனுக்கு குடுக்கறியா அப்படின்னு கேட்டான். டக்குன்னு என் வாயில வந்துருத்து, என்னடா அம்பானி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா, நான்லாம் என்னடா எந்த மூலடா, அவள்லாம் கொடுத்துட்டு இருப்பா, ஒண்ணுமே இல்லாதவாள்லாம் நிறைய பேர் இருக்கா, அவளுக்கு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒருவேளை இது சொன்னது ரைட்டோ தப்போ அப்படின்னு தோணித்து. கட் ஆயிடுதா? இல்ல இல்ல, ஒரு நிமிஷம், நான் பண்ணது ரைட்டா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா இல்லடா, அவள்லாம் தான் பெரிய பெரிய பணக்கார ஆள்லாம் கொடுக்கறா கும்பமேளாக்குன்னுட்டு, நம்மளுக்கு இங்க தெரியாதவா நிறைய பேர் இருக்கா, யாராவது கேட்டா அது கொடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு நானு. ஒரு ஒரு பையன் அம்மா அப்பா 2 பேரும் போயிட்டா, ஏதோ ஒரு கோவில்ல குருக்களா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் வந்தது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணேன் ஃபேஸ்புக் வச்சுட்டு. அப்புறம் தெரிஞ்சது இந்த மாதிரி நிஜமாவே அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். ஆனா அந்த கஷ்டத்தை சொல்லல அந்த பையன். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டு, எம்எஸ்சியோ என்னமோ படிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ராதையெல்லாம் கூட நான் ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருந்தேன், யார் யார் ஹெல்ப் பண்றீங்களோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பையன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, மாதிரி நிறைய வந்துடுத்து மாமி, ரொம்ப தேங்க்ஸ், ஃபீஸ் கட்டிட்டேன் நானு அப்படின்னா. ராதையெல்லாம் கூட கொடுத்தா அதுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவா நிறைய பேர் இருக்கா, அவளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு தோணித்து எனக்கு. ஏன்னா இவாளுக்கு கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். கரெக்டுமா. ஆனா அதுலதான் ஒரு முடிவுக்கு வரணும். பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தோன்றுது. பிரச்சாரம் ஆக்சுவலா இந்து தர்மத்துக்கு எதிரானது. கும்பமேளா நடக்கிறது, நீங்க வந்து அதுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் வந்து, நீங்க உங்களுக்கே இன்னைக்கு கும்பமேளால இந்த ஒரு குறிப்பிட்ட டென்ட் போடுறதுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்றேன், தோழித்தனை நீங்க கொடுங்க. இந்த கொடுக்கறது தப்புன்னு யாரும் சொல்லக்கூடாது, இதுதான் ரைட்டுன்னு சொல்லக்கூடாது, அதற்கு தான் கொடுக்கணும். இப்போ பிரதிபா அப்போ சொன்ன மாதிரி இவ நான் ஸ்ராத்தமெல்லாம் பண்றதில்ல, நான் அநாதாசிரமத்துக்கு சாப்பாடு போடுறேன்னு போட்டுக்கோ, நீ உனக்கு அப்படி தோணித்துனா பிரச்சாரம் பண்ணாத. இதை வந்து சரின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணும்போது தான் ப்ராப்ளம் வருது. பிரச்சாரத்துக்கே இடம் கிடையாது. நமக்கு தோணித்தனம் பண்ணுவோமே, நல்ல மனசோட தானே பண்றோம். நீங்க ஆக்சுவலா அந்த பையன் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருந்தேன், எனக்கு ஃபீஸ் மட்டும் கட்டணும், இல்ல மாமி உங்களால என்ன கொடுக்க முடியறதோ கொடுங்க, அதை பத்தி ஒண்ணும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னான். எனக்கு தான் மனசு கேட்காம ஒரு போஸ்ட் மாதிரி போட்டேன், யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த பையனுக்கு இந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் நானு. பட் எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க வேண்டாம், எனக்கும் நீங்க பணம் அனுப்ப வேண்டாம், அந்த பையனோட டைரக்டா டீல் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் ஜிபே வச்சுட்டு இருக்கான், அனுப்புறவா அனுப்புக்கோங்கோ அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த பையனே போன் பண்ணி என்கிட்ட சொன்னா, இது மாதிரி எனக்கு வந்துடுத்து மாமி, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பெரிய விஷயம் இது இந்த மாதிரி சமயத்துல. ஆனா நீங்க ராதைக்கோ உங்க வட்டத்துக்குள்ள சொன்னதெல்லாம் பிரச்சாரம் கிடையாது. பிரச்சாரம் என்னன்னா, கிளவுட் ஃபண்டிங் பண்றேன், அதை பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பி பிரச்சாரம். நம்ம அதெல்லாம் வந்து ரொம்ப டூ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடும் அது. அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் உங்கள் தம்பிகிட்ட சொல்கிறீங்க, ஏண்டா நான் ஒரு 5000 அனுப்பினேன், நீ முடிந்தா அனுப்பு அப்படின்னு சொன்னால் அது வேற விஷயம். அது வந்து பிரச்சாரத்தில் அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன அந்த
தத்துவங்களை கூட தத்துவங்களை கூட நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம கடைப்பிடிக்கணும், வாழணும். அது பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டா எங்கேயோ ஒரு இடத்துல கேப் வந்துடுறது நம்முடைய நடத்தைக்கும் ஆஹ், ஆமா. பேச்சுக்கும். பிரச்சாரத்துக்கே இடம் கிடையாது. நான் ஒரு கீதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூர்ல ஒரு கோயிலில் பண்ணினேன். நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், அவர் சங்கத்தில் பிரச்சாரக்கா இதுவாக இருக்காரு. அவர் சொன்னாரு, இவ்வளவு நேரம் இவ்வளவு பெரிய புக்கு எழுதிலாம் என்ன பிரயோஜனம்? நீங்க சின்னதா ஒரு 2 பக்கத்துல அடங்குற மாதிரி எழுதி கொடுங்க. நான் ஏதாவது ஒரு பணக்காரன்ட்ட வாங்கி 2 லட்சம் அடிச்சு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னாரு. இப்ப இவருக்கு என்ன பதில் சொல்றது? என்ன பதில் சொல்ல நீங்க முடியும்? நீங்க அப்போ நான் கூட என்ன 40 மினிட்ஸ் சொல்ல வேண்டாம், 10 நிமிஷத்துல சொல்லி சொல்லி முடிங்கோ, அப்பதான் எல்லாரும் கேட்பா அப்படி இப்படின்னு யாரோ சொன்னான்னு கூட நீங்க சொல்லியிருந்தேன் இல்லையா? எனக்கு ஆக்சுவலா என்னன்னா, அந்த எலாபரேட்டா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்லோகத்தை நீங்க சொல்றச்ச அது அப்படியே அவ்வளவு நல்லா பதியறது. ஆக்சுவலா நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்கலான்னு நினைச்சிட்டேன். நீங்க ஊருக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுத்துட்டு எப்ப முடியறதோ மறுபடியும் வேணா இன்னொரு தடவை ஒரு இந்த 18 சாப்டரையும் நீங்க பண்ண ஆரம்பிக்கலாமா, பண்ணுங்களேன்னு கேட்கலாமான்னு நினைச்சுட்டேன் நான். ஏன்னா இப்போ கீதை படிக்கிறதுக்கு அப்புறம் அந்த வேற வேற ஸ்லோகத்துக்கு இருக்கிற கனெக்டிவிட்டி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப புரிய ஆரம்பிக்கிறது. மறுபடியும் வேணா நீங்க ஆரம்பிக்க சொல்லலாமே உங்களை அப்படின்னு நான் நினைச்சுட்டேன் நானு. இன்னைக்கு ஹிந்தி குரூப் முடிஞ்சது போன மாசம். அதே 3 பேர், வருஷம் முழுக்க 3 பேர் தான் வந்தார். அதே 3 பேர் நாங்க திரும்ப பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டா. நான் சொன்னேன், எனக்கு எண்ணிக்கை பிரச்சனை இல்லை. நீங்க கணவன் மனைவி 2 பேரும் வந்தா கூட போதும், நான் பாட்டுக்கு பேசுவேன்னு. காலைல 6லேருந்து 6:30 பிரச்சாரம் பண்ணணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு சாது ஒருத்தர் மேடையில பேசிட்டு இருந்தாராம். ஒருத்தன் எழுந்து நின்னா, இளைஞன். நீங்கெல்லாம் யாருக்குமே உதவி பண்றதில்ல, சும்மா பேச்சு பேசுறீங்க. பேசினா போதுமா? யாருக்காவது நீங்க வந்து போய் கிராமங்கள்லலாம் போய் எல்லாருக்கும் உதவி பண்ண வேண்டாமா? அப்படின்லாம் கேட்டார். நீ இங்க வான்னு கேட்டாரு. சொன்னாரு. நடந்து வந்தான். பரவாயில்லையே, உனக்கு நடக்க தெரியுமான்னு கேட்டான். அவர் கேட்டாரு. அவனுக்கு புரியல. நீ வந்து நான் பேசுறது உனக்கு கேட்குறதா? ஓ ஓ அப்போ ஓ உனக்கு கேட்கவும் கேட்க தெரியுமா? உனக்கு ஸ்கூல் படிப்பு படித்து நியூஸ் பேப்பர் இந்த இதெல்லாம் பார்த்தா கண்ணால் பார்த்து சுற்றி இருக்கிற சமுதாயத்தை பார்க்க கண் இருக்கான்னு நல்லாவே இருக்குண்ணா. அப்போ கண்ணும் தெரியுதா? அப்போ உனக்கு இவ்வளோலாம் இருக்கே, நீ வந்து செய்ய வேண்டிதானே அப்படின்னாரு. நீ சாது செய்யணும், அவன் செய்யணும், ஆர்எஸ்எஸ் வரணும். எனக்கு ரொம்ப வருஷம் முன்னால ஒரு ஞாபகம் இருக்கு. ஒரு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போனோம். அப்பெல்லாம் நாங்க ரொம்ப ஈடுபடுவோம். பர்சனல் குடும்பத்துல. அவன் வீட்டு அவனுடைய தங்கைக்கு கல்யாணம். நாங்க ஒரு 20 பேர் போயிருந்தோம். எல்லாரும் அங்க வேலையெல்லாம் பண்ணினோம். பந்தி பலகை போடுறது, பந்தி தட்டு வைக்கிறது, பக்கத்துல உருளைக்கிழங்கு வச்சு ஊதுபத்தி அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணினோம். எச்சல் எடுக்கணும். எச்சல் எடுக்கும்போது நாங்க ரெடி ஆனோம். எடுத்து பந்தி எச்சல் எல்லாம் எடுத்து போடுறதுக்கு. அப்போ ரெடி ஆகும்போது அந்த பையன் யாருடைய தங்கை கல்யாணமோ அந்த பையனுடைய கசின்ஸும் ஒரு 20 பேர் இருந்தாங்க. அதுல அவங்கிட்ட சொல்றான் ஒருத்தன், வா நம்ம போய் தட்டெல்லாம் எடுத்துடலாம், எச்ச தட்டெல்லாம் அடுத்த பந்தி ரெடி பண்ணலான்னு சொன்னான். அப்ப இவன் அந்த பொண்ணுடைய அண்ணன், இருப்பா ஆர்எஸ்எஸ் காரங்க இருக்காங்க பண்ணுவாங்க. இதை கேட்டுத உடனே எல்லாருக்கும் செய்தி அனுப்பினேன். எல்லாரும் கேட்டுக்கு வாங்கன்னு. எல்லாரும் 20 பேர் நம்ம கூட வந்தோம். எல்லாம் கேட்டுக்கு வந்துட்டாங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோம். அவன்கிட்ட சொல்லலை. இதுதான் ப்ராப்ளம். அவங்க செய்யணும், அவன் செய்யணும். நீ சும்மா தானே இருக்க, நீ செய் அப்படின்னு. நான் சின்ன வயசு எம்டெக் முடிச்சுட்டு பிரச்சாரக்கா போறேன். ஒரு தாத்தா வந்தார் சுயம் சேவக்கு. 60 வயசு இருக்கும், 65 வயசு இருக்கும். நீங்க என்னப்பா இவ்வளோ சின்ன வயசுல போறீங்க, அம்மா அப்பாவை கவனிச்சுக்க வேண்டாமா? பொறுப்பு இல்லையா? குடும்பத்துல பொறுப்பெல்லாம் இருக்கே அப்படின்லாம் சொன்னான். நான் அப்பெல்லாம் ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், உங்க பொறுப்பெல்லாம் முடிஞ்சு போச்சே, கல்யாணம் பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு, பேரன் பேத்தி எடுத்தாச்சு அப்படின்லாம் எல்லாம் ஆச்சே, இப்போ நீங்க போகலாமே அப்படின்னு. உங்க அம்மா அப்பாவும் இல்லை, நீங்க போகலாமேன்னு கேட்டபோது, இல்லைண்ணே எனக்கு ஒரே கவலை, என்னுடைய பொண்ணுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல அப்படின்னு. என்ன பண்றது? ம் சரி.
லைட்டர் வெயினில் இன்னைக்கு ஒரு விஷயம் முடிஞ்சு பார்ப்போம். ஆனால் இது வந்து நல்லா இருந்ததுன்னு தோன்றுறது. இன்னும் நிறைய நிறைய விஷயம் இருக்கலாம், சந்தர்ப்பங்கள். இந்த மாதிரி நம்ம ஆக்சுவல் ஞானத்துக்கு எதிராக பேசுகிறோம், செயல்படுறோங்கிறது தெரிகிறது. அப்போ ஞானம் கொஞ்சம் குறுக்கிடணும், கொஞ்சம் லைட் போட்டு டேய் அப்படின்னு நமக்கு ஞாபகப்படுத்தணும். அதுதான். நான் சொன்னதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க ஜி, எப்போ ஆரம்பிக்கலான்ட்டு. ஓ, பண்ணலாமா? நாளையிலேருந்தே கூட ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆமா, நானும் வருவேன். வந்துருங்கோ, சென்னை இந்தியாவுக்கு வந்துருங்கோ. அதுக்குள்ள 15. கார்த்திகேயன் எல்லாம் இன்னொரு தடவை, ஏன்னா நாளைக்கு கார்த்திகேயன் நாத்துக்கு வரேன்னு இருக்காரு. ஓ, மகாபாரதம் புக்கு வாங்கிட்டு 25லேருந்து வந்தப்புறம் ஆரம்பிக்கிறேன். அடுத்த மாமா அமாவாசை. நீங்க ஆரம்பிச்சேன்னா நானும் ஜாயின் பண்றேன். சரி சரிம்மா, அடுத்த அமாவாசைக்கு அடுத்த வாரம் 15 நாள்ல ஆரம்பிக்கிறேன். நாளைக்கு கார்த்திகேயன் வந்து மகாபாரதம் புக் வாங்கிட்டு போறது. ஃபர்ஸ்ட் பார்ட் படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாரு. வந்து நான் வேணா நாளைக்கு ரிமைண்டர் கொடுக்குறேன் நானு. சோ தட் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு சாயங்கால நேரத்துல. எல்லாரோட கன்வீனியன்ஸ் கேட்டு உங்களோட டைமிங்கும் பார்த்துட்டு அப்புறம் பண்ணலாம். சரிம்மா. ஆனா இந்த டாக்கோட பெஸ்ட் டேக்அவே வந்து இப்போ நீங்க சொன்னீங்க பார்த்தேளா, ஒருத்தருக்கு நம்ம சகாயம் பண்றதே வந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு, நம்ம ஸ்வார்த்தம் எங்கேயோ நம்ம ஸ்வபாவானுசாரமா அது இருக்கு. அதுல பட் யூ ஹாவ் டு ஹேவ் தட் ஸ்பிரிட். நான் இது பண்ணி அவளுக்கு நான் போடுதுன்ற இந்த அகங்காரத்தை ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுதான் எப்படி ஒரு கருத்து அப்படின்னு அப்படியே அதுலயே நிக்கிறது என் மண்டை. அதை தாண்டி ப்ராசஸே பண்ணலப்பா. தட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். பிரேமா மேம் சொன்னதுக்கு நான் ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை ஸ்கூல்ல படிச்ச வார்த்தை இது, என்லைட்டன்ட் செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு. நான் செய்யறது கூட செல்ஃபிஷ்னஸ் தான். எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது செய்யலைன்னா. எனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸை நீக்கிறதுக்காக நான் வந்து செய்யறேன், ஹெல்ப் பண்றேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்றது என்னால முடியவே முடியாது. ஆனா என்னோட ஏற்படுற டிஸ்டர்பன்ஸை எனக்கு அது செல்ஃபிஷ்னஸ் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை ரொம்ப வருஷம் முன்னால ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது படிச்சிருக்கேன். அது ஞாபகம் வந்து ரொம்ப வேல்யூபிளா தோணிது பிரேமா உள்ளது. அப்புறம் நீங்க சொன்னது சோ பியூட்டிஃபுல். இது அப்படியே தேங்க்யூ. இந்த சிந்தனை உள்ளுக்குள்ள பைத்தியம் மாதிரி ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும். இன்னைக்கு நடந்த சம்பவங்களே அங்கதான் ஸ்டக்காய் நிக்கிறது மண்டை. அங்கேயே அதுலயே டெய்லி நடக்கிறது இல்லை. இந்த மாதிரி நபர்கள் கிடைக்கிறாங்க, ஏதோ ஒரு அனுபவம் கிடைக்கிறது. அதெல்லாம் நமக்கு அது சொல்ல முடியாது. பல சமயம் அதை எல்லாத்தையும் சொல்லவும் முடியாது. மற்றவனை கீழா காட்டுற மாதிரி கூட ஆயிடும் சில சமயம் சொல்லும்போது. நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேனா, சும்மா இது சொன்னேன் அவ்வளவுதானே அப்படின்னு. அதனால இது வந்து நமக்குள்ள இந்த விசாரம். எனக்கு இந்த எங்க அம்மாவுடைய முளைச்சு கிடந்தா அது எப்பவும் அடிக்கடி உள்ள வரும். முளைச்சு கிடந்தான்னு யாரா இன்னைக்கு கூட காமனா யூஸ் பண்றதுதான்ப்பா. கரெக்ட். ராத்திரி சாப்பிட ஏதாவது கேட்டுட்டா கூட செஞ்சு கொடுத்துருவா. ஐயோ இப்ப போய் கேட்டுட்டீங்க அப்படின்னு ரொம்ப பயப்படுவா. ஆமா, இன்னைக்கு ஒரு பொண்ணு கேட்டுது நாளைய பத்தி ஏதோ ஒரு பார்ப்போம் அப்படின்னு. ஏன் பார்ப்போம் முடியாதா அப்படின்னா, தெரியாதுமா. இன்னைக்குதான் இப்ப சாயங்காலம் பேசுறேன், பார்ப்போம். காமராஜ் சொல்லுவாராம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாராம். ஏதாவது கேட்டா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னா பார்க்கலாம் அப்படிம்பார். சரி பார்ப்போம். இந்த பொழைச்சு கிடந்தா பாக்கலாங்கிறது எங்க பாட்டி எங்க அம்மா எல்லாம் கூட சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணு கேட்டா அது வந்து பாக்கலாம், பொழைச்சு கிடந்தா பாக்கலாம் அப்படின்னு. அது இன்னும் எஸ்பெஷலி இந்த ஜலம் விட்டுக்கிறதுக்கு சொல்லுவாங்க, ரொம்ப ஜாஸ்தி. அது என்னன்னு தெரியல, அவ்வளவு ஒரு பெரிய பிரமாதமா அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு மட்டும் குழந்தை குழைச்சு கிடந்தா நாளைக்கு ஜலம் விட்டுரும். ஏன் இப்படி சொல்றான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆக்சுவலி. இதெல்லாம் நம்முடைய டைரக்ஷன் என்னங்கிறது தெளிவுபடுத்துறது இந்த பழக்கங்கள்லாம். இந்த எங்க வீட்டுல நாங்கெல்லாம் பாயில படுப்போம். அந்த ஜமக்காலத்தை பாயை சுருட்டி மேல பரன்ல கண்ணு கெட்டாத இருக்கணுமா போட்டுட்டு எங்க அம்மா தண்ணி தெளிப்பாங்களா, தண்ணி தெளிச்சு தொலைப்பா. நான் கேட்டேன், அப்ப எனக்கு பதில் சொல்லலை. நான் ஸ்கூல் பையன், போனோம்லாம் சொல்லியிருந்தா. ஆனா எனக்கு அப்புறம் அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு புரியுது. ராத்திரி தூக்கம் யுகம் வந்து லயமாறுது,
புதிய படைப்பு வருது. அந்த மாதிரி நம்ம லைஃப் முடியறது, புதிய ஜன்மம் வருது. அந்த மாதிரி ஒரு நாள் ராத்திரி முடியறது, திரும்ப அடுத்த நாள் பிறக்கிறது. இது 3மே மரணமா. 3மே ஒரு வகையான மரணம். ஏன்னா டீப் ஸ்லீப்ல நம்ம மனசும் சேர்ந்து உறங்குறது இல்லையா? உறங்குறது. அப்போ அதனால தண்ணி தெளிக்க எப்படி பணத்தை வீட்டை விட்டு எடுத்துன்னு போன உடனே அந்த இடத்த தண்ணி தெளிப்பாங்களோ, தண்ணி தெளிச்சு தெளிப்பான். இப்போ நான் எங்க அம்மாட்ட சொன்னா ஒரு கால் அம்மாவுக்கு அது ஷாக்கிங்கா இருக்கும். என்னடா அது அப்படின்னு. எல்லாம் அர்த்தம் கிடையாது, சும்மா இது ஒரு அப்படிம்பா. ஆனா வந்து இதெல்லாம் நம்ம நாட்டுல வாட் இஸ் மென்ட் டு பி அவர் டைரக்ஷன் இன் அவர் லைஃப், அதுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்திருக்கு. நம்ம சடங்கா கர்மக்காண்ட மாதிரி ரிச்சுவலா அதை பண்றோம். ஆனா அது அது பின்னால அந்த லைட்டு சின்ன ஜோதி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரி, இப்பதான் அப்ப இதே லைன்ஸ்ல வந்து நம்ம ஆத்துல யாரா கிளம்பினா, இப்போ நம்ம ஆத்துக்காரர் கிளம்பினா உடனே போய் குளிக்க கூடாது. போயிட்டு வரேன்னு அப்ப சொல்லணும். திரும்ப ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. போறேன்னு சொன்னா பயங்கர திட்டு விடும். யோ, சுடுகாட்டுக்கு மட்டும்தான் போகணும், மற்ற இடத்துக்கு போயிட்டு வரணும். இல்ல, ஆத்த விட்டு யாராவது பிரதிபா சொன்ன மாதிரி கிளம்பினா உடனே குளிக்க குளிக்க கூடாது, வாச தண்ணி உடனே சாப்பிடக்கூடாது சொல்லுவா. ஆமா, ஆமா. வாச தண்ணி தண்ணி தெளிக்கிறது. தெளிக்கக்கூடாதுப்பா. இருக்கு. எனக்கு 3 மணிக்கு கிளாஸுக்கு போவேன். அவ எழுந்து வாச தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட்டு ஒரு காஃபி கொடுத்துட்டு அப்புறம் நான் கேட்பேன் 3 மணிக்கு எதுக்கு அப்படின்னா, Correct. நீ போன அப்புறம் எனக்கு தண்ணி இதெல்லாம் தெளிக்கணும். எவ்வளவு கல்ச்சுரலி. ஆமா. சரி, சரி, சந்திப்போம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம். வெளியில போறான்னா அதுக்கு முன்னாடி இப்ப எங்க ஆத்துக்கார் வந்து ஆ, இல்ல சொல்லுங்க. மாமா, எங்க ஆத்துக்கார் வந்து முன்னாடி எல்லாம் பாம்பே போறச்சே கார்த்தால ஃபிளைட் 6 மணிக்கு ஃபிளைட் தான், அங்க 5 மணிக்கு இருக்கணும். அதனால ஆத்துல இருந்து 3:45 கிளம்புவார். அதனால எங்க மாமியார் சொல்லுவா வந்து வாசல்ல தண்ணி தெளிச்சுடுவா. அதனால அவர் மாசம் போவார். அப்போ 4 நாள் தான் இருப்பாரு இங்க. அப்ப வந்து வாசல்ல காத்தால எழுந்து இவர் வாசல்ல வந்து நிப்பாரு. நான் வெளிச்சம் இருக்காது இல்லையா 3:30க்கெல்லாம், அதனால தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு அப்புறம் இவர் காரு வந்துரும் 4 மணிக்கு வந்துரும். அதுக்குள்ள நான் வந்து இது அதான் தண்ணி தெளிச்சு கோலம் நீங்க போட்டு ரிலேட் பண்ணி ஆத்துலயும் பாருங்களேன். விளக்கேத்திட்டு அந்த அப்புறம் தான். விஷயத்தோட ரிலேட் பண்ணுங்க. வீட்டை விட்டு போன உடனே வீட்டுல எல்லாம் வாசல்ல தண்ணி தெளிப்பார். ஸோ அதோட சம்பந்தப்பட்ட இது விஷயம் இருக்கு. இப்போ நீங்க பரிமாறும் போது கட்ட விரல் வழியா பரிமாறக்கூடாது, நீங்க இப்படி ஆமா 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 கரண்டியில சுண்டு விரல் வழியா பரிமாறணும்னு சொல்லுவார். ஏன் இதுன்னா ஆமா, புறங்கை போடாதன்னுவா. பித்ரு காரியங்கள் மட்டும்தான் இப்படி. இந்த இதெல்லாம் இப்படி ஆமா ஆமா ஆமா. எங்கேயோ அது பின்னால அது இருக்கு. இந்த மாதிரி பழக்கங்களுக்கு எல்லாம் பின்னால தலைமையில துணி போட்டுக்கூடாது. அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்ல. தலைமையில இப்ப துப்பட்டா போட்டுக்கிறதுலாம் இப்போத்த ஸ்டைல. தலைமையிலே அடி விழும். அப்போலாம் தலைமையில ஏதாவது துணி போட்டுருந்தா. ஆமா ஆமா. சுவாமிஜி நமஸ்காரம். நமஸ்காரம். யாரு இவரா? ஓ, உமாசங்கர் ஜி லேட்டா வந்துட்டீங்க. ஆமா, மன்னிக்கிறேன், ரொம்ப வெளியே late. போயிருந்தேன். இருந்தாலும் ரிமைண்டர் போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு ஜூம் மீட்